லவ். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இத பத்தி கேட்டிருப்போம், இல்ல பேசியிருப்போம், இல்ல பார்த்திருப்போம். இது இல்லாம நம்ம லைஃப்ல ஒரு நாள் கூட ஓடாது அப்படிங்கிற அளவுக்கு இது ஒரு பேசிக் ஹியூமன் நீட். ஒரு பெரிய விஷயம். அதே சமயம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். நம்ம ஹேப்பியா அண்ட் ஹெல்தியா இருக்க இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். லவ்ங்கிறது ஒரு ஃபியூயல் மாரி நம்மள முன்னடத்தி கொண்டு போயிட்டே இருக்கு. அது நமக்கு ஒரு செல்ஃப் வொர்த்த பில்ட் பண்ணுது. இன்டர்னல் டாக்ஸிசிட்டிய ஹீல் பண்ணுது. அந்த லவ்வோட லாங்குவேஜஸ பத்தி தான் இப்ப நம்ம பேசப் போறோம். 5 லவ் லாங்குவேஜஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லவ் பல பரிமாணங்களா நமக்கு இடையில இருக்கு. ஃபேமிலி மூலமா, ஃப்ரெண்ட் மூலமா, நம்ம பார்ட்னர் மூலமா. இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மள ஃபுல்ஃபில்டா உணர வைக்குது. திஸ் இஸ் எஸ்பெஷலி ஃபார் கிட்ஸ். அவங்க ஸ்டேபிளா, ஸ்ட்ராங்கா வளர்றதுக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. கிட்ஸா இருக்கும்போது ஈஸியா இருக்கிற இந்த விஷயம், நாம வளர்ந்து அடல்ட் ஆனதும் ஏன் காம்ப்ளிகேட்டடா மாறுது? அத எப்படி ஹேண்டில் பண்றது? அடல்ட் ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தவரைக்கும் நம்மளோட பார்ட்னர லவ்ல ஃபுல்ஃபில் பண்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். கப்பிள்ஸ் 2 பேரும் ரெகுலரா தன்னோட லவ்வையும், அப்ரிசியேஷன்ஸையும் காட்டிக்கிட்டே இருக்கணும். பட் அதுக்கு ஒருத்தங்க லவ்வ எப்படி குடுக்குறாங்க, எப்படி லவ்வ ரிசீவ் பண்றாங்கங்கிறத புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு தன்னோட பார்ட்னருக்கு ஹெல்ப் பண்ணும்போது லவ் ஃபீல் ஆகும். அதுவே இன்னொருத்தருக்கு அவங்க கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது லவ் ஃபீல் ஆகும். இப்படி அவங்கவங்க பார்ட்னரோட பிரெஃபரன்ஸ நம்ம புரிஞ்சுக்கிட்டா கப்பிள்ஸ் பெட்டரா கனெக்ட் ஆகி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை அவாய்ட் பண்ணலாம். சிலர் ஹேவிங் நைஸ் திங்ஸ் கேன் ரீப்ளேஸ் லவ்னு நம்புறாங்க. ஆனா அவங்க கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலும் லவ் இல்லைன்னா லைஃப் எம்டியா தான் இருக்கும். ட்ரூ ஹாப்பினஸ் எமோஷனல் கனெக்ஷன்ல தான் இருக்கு, நாட் இன் மெட்டீரியல் திங்ஸ். ஸோ நம்ம லைஃப்ல லவ் ப்ரையாரிட்டியா வைக்கலாம். பிகாஸ் அதுதான் நம்ம லைஃபை மீனிங்ஃபுல்லா, ஒர்த்ஃபுல்லா மாற்றும். இந்த லவ் லாங்குவேஜ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் எப்படி உங்க ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்கா மாற்றும்? ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும்போது அது ஒரு அமேசிங் ஸ்பார்க்கா இருக்கும். வயித்துக்குள்ள பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்கும். ஒரு அலை மாதிரி உங்களை அடிச்சு மூவ் பண்ணும். எல்லாமே மேஜிக்கலா தோணும். அந்த ஃபேஸ்ல எல்லாமே பர்ஃபெக்டா தோணும். இதைத்தான் பீயிங் இன் லவ் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல ஃபிளாஸ் கூட கியூட்டா இருக்கும். இந்த ரொமான்டிக் ஃபேஸ் யூஸ்வலி 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும்னு ஸ்டடிஸ் சொல்லுது. பட் டைம் போக போக அந்த இன்டென்ஸ் ஃபீல் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆகும். அப்பதான் நிறைய கப்பிள்ஸ் ரிலேஷன்ஷிப்போட ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுவாங்க. ரியல் லைஃப் சேலஞ்சஸ் ஸ்டார்ட் ஆகும். வேல்யூஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நீட்ஸ், எமோஷனல் இது எல்லாமே கிளாஷ் ஆகும். இந்த டைம்ல ரிலேஷன்ஷிப்பை காப்பாத்துறது என்ன நினைக்கிறீங்க? கம்யூனிகேஷனும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் மட்டும்தான். இனிஷியல் த்ரில் ஃபேட் ஆகும்போது மனசு லைட்டா இருக ஆரம்பிக்கும். நாங்க ரியலி கம்ஃபர்டபுள் தானா, நமக்குள்ள செட் ஆகுமா, இப்படி பல டவுட்ஸ் வரும். இதை தாண்டி நீங்க போகணும்னா 2 பேர்த்துக்குள்ள ஓப்பனா பேசுற ஸ்பேஸை கிரியேட் பண்ணணும். அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங்கை பில்ட் பண்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பிகினிங்ல இருந்து அந்த இன்டென்ஸ் ஃபீல் பர்மனன்ட் கிடையாது. அதை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணாம ரெஸ்பெக்ட், ட்ரஸ்ட், சப்போர்ட் இது மாதிரி டீப் கனெக்ஷன்ஸை கிரியேட் பண்ண முயற்சி பண்ணணும். அப்பதான் ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா மெச்சூர்டா ஆகும். நீங்க மேலா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம், பட் உங்களோட பார்ட்னர் கிட்ட உட்காந்து நீங்க ஓப்பனா பேசணும். உங்களோட நீட்ஸ், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உங்களோட ஃபீலிங்ஸ் இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணும். இது மட்டும்தான் உங்க ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்கா வச்சுக்கும். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லணும். அதே மாதிரி உங்களோட பார்ட்னர் நீட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். 2 பேர்த்துக்கும் நடுவுல ஒரு ஹானஸ்ட் அட்மாஸ்பியரை நீங்க கிரியேட் பண்ணணும். இதை நீங்க பண்ணனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கான்ஃபிளிக்ட்ஸ் இது எது வந்தாலும் அதை உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தர் போறதை விட 2 பேரும் டுகெதர் அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்க லைஃப் ஸ்மூத்தா இருக்கும். ரியல் லவ்ங்கிறது ஒரு ஃபீல் மட்டும் இல்ல ப்ரோ, அது ஒரு சாய்ஸ். அண்ட் தட் சாய்ஸ் டேக்ஸ் எஃபர்ட்ஸ். கப்புள்ஸ் 2 பேரும் கான்சியஸா ரிலேஷன்ஷிப்பை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன்ஸ், ஃபன் ஆக்டிவிட்டீஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்கிறது, இது மாதிரி சாய்ஸ் மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணும். 2 பேருமே ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்கிறத பேசணும். உங்களோட கோல்ஸ் என்ன, வேல்யூஸ், உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன, அதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பேசுங்க. அப்போ இந்த பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். நீங்க 2 பேரும் வேற வேற ஆள் கிடையாது, ஒரே டீம்னு ஃபீல் ஆகும். ரிலேஷன்ஷிப் எவால்வ் ஆகும்போது அதை அடாப்ட் பண்ணிக்க ரெடியா இருக்கணும். லைஃப்ல கண்டிப்பா சேலஞ்சஸ் வரும். ஒர்க் ஸ்ட்ரெஸ், ஃபேமிலி இஷ்யூ, மணி ப்ரெஷர் இது எல்லாமே ரிலேஷன்ஷிப்பை டெஸ்ட் பண்ணும். ஆனா அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ற ஸ்டெப் ரொம்ப ஈஸி. கம்யூனிகேட் பண்ணுங்க. ஃபாலிங் இன் லவ் இஸ் பியூட்டிஃபுல், நோ டவுட். பட் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா கண்டினியூஸா எஃபர்ட் பண்ணும். கண்டிப்பா கம்யூனிகேட் பண்ணும். இனிஷியல் எக்ஸைட்மெண்ட் ஃபேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த டைம்ல மட்டும்தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை, அந்த கனெக்ஷனை டீப்பன் பண்றதுக்கு உங்களுக்கு சான்சஸ் கிடைக்கும். ஹானஸ்ட் கான்வர்சேஷன்ஸ், ஷேர்டு மூமெண்ட்ஸ் அண்ட் ஜென்யூன் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா இந்த மாதிரி எஃபர்ட்ஸ் போடும்போது லவ் ஒரு ஒன் டைம் ஃபீல் கிடையாது, ஒரு லாங் லாஸ்டிங் பாண்டா கிரியேட் ஆகும். லைஃப் வைக்கிற எல்லா டெஸ்ட்லயும் உங்க ரிலேஷன்ஷிப் பாஸ் ஆகும். அண்ட் 2 பேரோட லைஃபுமே எல்லா விதத்திலையும் ரிச் ஆகும். அடுத்த லவ் லாங்குவேஜ் என்னங்கிறத பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் அப்லிஃப்ட் பை பிகே அண்ட் இட்ஸ் மீ பாரதி கண்ணன். தேங்க்யூ.